கொடைக்கானல் பொறுமையா மனுஷன் சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும். அது வேற காரணி, நான் பயந்துட்டேன். நல்லா ஒர்க் அவுட்ல சார்லி பார்த்துட்டு இருக்கா. கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கு, 100 ரூபாய்லாம் பத்தாது அப்படி இப்படின்னா அது நல்லா இல்லை. நாங்கள் வந்து கொடைக்கானல் லேக் போகிறோம். வர வழியில் வந்து நாங்கள் கேரட்ஸ் பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாக கேரட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கேரட் வாங்க போகிறோம். எஸ் கேஸ் காலையிலே பிளான் இல்லாமல் சரி கொடைக்கானல் லேக் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிடும். கிளைமேட் எப்படி இருக்குன்னா, ஐயோ இருமல் வருது. பயங்கர மிஸ்ட்டு இங்கெல்லாம் மிஸ்ட்டு சூப்பராக தெரியுது. கொஞ்சம் கேரட் எவ்வளோக்கா சார்? அந்த சென்ட் எவ்வளோ சார்? ஃப்ரெஷ்ஷாகவே இன்னைக்குலதா 60 ரூபா கிலோ. 4 கேரட்ஸ். இல்ல எனக்கு புரியல. ஒரு 1/2 கிலோ போடுவா. 1/2 கிலோ போடுவோம். சின்னதாக போடுவா. சாப்பிட்றது தானே. எல்லாம் காலையில போய் படிப்பீங்களா? நான் கூப்பிட்டு கேக்குறேன். எம்மா எம்மா இல்லை அதை கேட்டாதீங்க, அப்படியே தாங்க. பிளம்ஸ் வேணுமானு? எல்லாம் பிளம்ஸா? நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன், எனக்கு வேண்டாம். உனக்கு வேணும் வாங்கிக்கோ. எவ்வளோக்கா அது பிளம்ஸு? சரி கொடுங்க. இது குளிக்குமாக்கா? இனிக்காதா? இனிக்கும், பழுத்ததான் இனிக்கும். அது என்ன? அதுவும் பிளம்ஸா? அதெல்லாம் எனக்கு அது பெருசா தக்காளி மாதிரி இருக்கு. இது மரத்தக்காளி. சரி இது பிளம்ஸ் ஒன்று கொடுங்க, நல்லா பழுத்த பார்த்து. செடியோட இருக்கு. செடியோட இருக்கு. செடி வந்து அனு சாப்பிடுவா, கேரட் நான் சாப்பிடுவேன். இல்ல மாடுகள் தான் செடி சாப்பிடுவோம். வாங்கிட்டு இருந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா? பேஷன் ஃப்ரூட். பேஷன் ஃப்ரூட். இது காட்டு சீத்தாப்பழம்னு நினைக்கிறேன். அக்கா இது காட்டு சீத்தாப்பழமா? ஒண்ணுமே தெரியாத காட்டு சீத்தாவா? கொஞ்சம் இது நீ வச்சுக்கோ, அது நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா மனுஷன் சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும். ராபிட் கூட இதை விட மெதுவா சாப்பிடும். நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். ஆமா கைஸ், நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டு சைட்லயே வச்சு கொடைக்கானல். சரி மூடு. காலையில படிச்சுட்டு வாங்கலாம். ஆமா பார்த்தேன். அந்த 1 கோடி நல்லா சூப்பர். அந்த ரூட்டோட இருக்கிறதா, அந்த இலையோட இருக்கிறதா சூப்பர். அந்த இலையை சாப்பிடலாம். சாப்பிடலாம். பைத்தியமாயவே சாப்பிடலாம்டா. அந்த கீழ இருந்து அந்த ரூட்ல இருந்து சாப்பிடலாம். நம்பணும். இந்த அக்கா பிளம்ஸ் 100 ரூபான்னு தராங்க. பிளம்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆமா அனு சொன்னா நல்லாவே இருக்காதுன்னு, நான் நல்ல பழமா பார்த்து போடுங்க அப்படின்னு அக்கா எனக்காக கஸ்டமைஸ் பண்ணாங்க. இருக்கிறதுலே கலர் நல்லா இருக்கிறது தான் பழுத்த பழம்னு நினைக்கிறேன். எப்படி சாப்பிடணும்? தோலோடையா? என்னை ஏமாத்தலையே. இல்லை அப்படியே சாப்பிட்டா மாதிரி. சீடு இருக்கா? சீடு இருந்தால் அதை மட்டும் சாப்பிடக்கூடாது. அவ்வளோ நல்லாலாம் இருக்காது. நல்லா இருக்கா? இனிப்பே இல்லையே, கசக்குது. கசக்காது, புளிக்கும். இது சின்ன சுகர் இருக்குது. ஆமா, குட்டி வந்து ஸ்வீட்டா இருக்கும். குட்டி பிளம்ஸ் எனக்கு தெரியா? சரி நீ சாப்பிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் பிளம்ஸ் சாப்பிடுறேன். ஆமா நான் சாப்பிட்டுருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். பக்கா பிளம்ஸ் வாங்குறீங்கன்னா இருக்கிறதுல குட்டி பழமா பார்க்கணும். அந்த கலர் இல்ல, இந்த கலர். இதுதான் ஸ்வீட்டஸ்ட் பிளம். சரி ஏதோ சொல்லிட்டேன். ஓகே. நல்லாக்கா. உங்களுக்கு சீட் இருக்கும், அதை சாப்பிடாதீங்க. நைஸ். சாப்பிட்டாலும் நாங்கள் நாங்கள் இன்னும் மேலே போனோம். ஸோ லேக் போயிட்டு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்களோட டே 1 நினைக்கிறேன். நேற்று ஸ்டே வந்துட்டு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிளான். இங்கே எல்லாமே போகணும்னு நினச்சிருந்தோம், நடக்குமான்னு தெரியல. எங்கே சென்றாலும் தான்
A few moments later. எப்படி நம்ம கொடைக்கானல் லேக் வந்துட்டோம். ஆக்சுவலாக லேக் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக. கொடைக்கானல் லேக்குனா நான் பெருசாக நினச்சிட்டேன். ஆனால் நம்ம சைடில் பார்க்குற லேக்கு மாதிரி இல்லை, குட்டி லேக் தான். ஆனால் பரவாயில்ல, இந்த கிளைமேட்டுக்கு இந்த லேக்கில் ஒரு போட்டிங் போனால் சூப்பராக தான் இருக்கும். நாங்கள் போட்டிங்லாம் போகல, நாங்கள் சும்மா ஜஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பார்ப்போம். போட்டிங் போகணும். போட்டிங் போகிறோம். ஆனால் குட்டிஸ் வேறு அலோவ் பண்ணா போலாம். ஆமாம், கேட்டு பார்ப்போம். அலோவ் பண்ணாங்க. சைக்கிள்லாம் வச்சிருக்காங்கடா. ஆனால் உனக்கு ஓட்ட தெரியாதே. நாங்கள் வந்து சிம்பாவை ரூமில் விட்டுட்டு வந்துட்டோம். அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஆமாம், இன்னொன்று என்னென்னா இங்கே வெயில் அடிக்குது இப்போ, அதனால அது வேற சூப்பர் தான். வெயில் அடிச்சிச்சுன்னா இந்த கிளைமேட்டுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா காலி நம்ம. ஐயோ, கொடை கூட இருக்குல்ல, வண்டியிலே வச்சோம். ஓ மை காட். சுச்சப்பறா. எங்களை விட இவங்க 2 பேர் தான் ரொம்ப ஹாப்பி, அஸ்வன் சார்லி. ஆக்சுவலாக இதுதான் கோடை லேக்கு. நாங்கள் போட்டிங்லாம் போகல, போய் கூட கேட்கல. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இல்லை. ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு ஒரு போட்டிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்றா போகலாம். ஆனால் எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இது சுற்றி காங்கிரீட் போட்டு ஒரு மேன்மேட் லேக் மாதிரி இருக்குது. மேன்மேட் லேக் தான். லேக்குன்றது வந்து நேச்சராகவே லேக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, ஆமாம், வயநாட்டிலலாம் நாங்கள் போகும்போது லேக் பார்த்தோம். லேக் எப்படி இருக்கும்னா ஒரு க்ரீனரி, அது முடிஞ்சோன்னா அது லேக்கு, அது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி அது நேச்சராக இருக்கும். இது வந்து சும்மா ஏதோ ஒரு தொட்டி கிட்டுன மாதிரி இருக்கும். ஆனால் லேக் புதுசாக பார்க்குறவங்களுக்கு லேக் என்ஜாயபுளாக தான் இருக்கும் அப்படின்னு. நல்லா தான் இருக்குது, ரொம்ப கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி இல்லை. போட்டிங் போகணுன்னு தோணலை. அண்ட் கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வழியிலே நிறைய ஃபுட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஷாப்ஸ் நிறைய இருக்குது. ஆமாம், இங்கே நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபர்னு ஃபோட்டோ எடுத்துறவா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், ஹார்ட் காப்பி ஃபோட்டோ. சரி, ஹார்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு சாஃப்ட் காப்பி வாங்கினோம். நாங்கள்லாம் ஃபேமிலியாக இருந்து லேக் பேக்ரவுண்டாக வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ அது ஒரு மெமரி தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்தோம். ஸோ குட்டீஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள, சாச்சு பேக்கில் சார்லி இங்கே. அண்ட் இங்கே நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா தெரியல, எங்கேயாவது எடுத்து பார்க்கணும், ஏதாவது பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான். ஏஸ் நீங்கள் கோடை வந்தீங்கன்னா சீசன் டைம் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், இன்றைக்கி ஜாலியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்ம ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஓப்பனாக சொல்ல போனால் எனக்கும் வெளியே வந்து சுற்றுறதை விட நாங்கள் தங்குற ஸ்டே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக அங்கேயே இருக்கலாம்னு தோணுச்சு. சரி, வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு வெளியே எங்கேயும் போகல அப்படின்னா தங்கத்துக்கு அசிங்கம் அப்படின்றதுக்காக சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி தானே? கரெக்ட். ஆமாம், அந்த ஸ்டே வந்து சூப்பர் ஸ்டேங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே தங்கலாம். நாங்கள் போட்டிங் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எஸ், ஏன்னா இங்கே வந்துட்டு போட்டிங் போகலன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. கஷ்டமாக வேலை நம்ம போகிற மண்ணூர் லேக்கில் போட்டிங் இல்லைன்னா, அதனால சரி இங்கேயே போயிடலாம் அப்படி சொல்லி போட்டிங் போகிறதுக்கு போகிறோம். இங்கே பாருணும், அப்படியே சுற்றி அங்கே பாரு, அங்கே தான் ஏதோ இருக்குது போட்டிங். அங்கே அது கிராஸ் ஆகி தான் வந்தோமா நம்ம? ஓ மை காட், இது ஒன் வே ஆக்சுவலாக. இப்போ அங்கே போகணுன்னா அப்புறம் திருப்பி சுற்றி போகணும். அது வேற காரணி, நான் பயந்துட்டேன். எடுத்தா சாச்சு சாலியை தான் எடுக்கணும், இங்கே ஒன்றும் இல்லை. சரி சரி, ஓகே, நம்ம போகலாமா? போய் கேட்கலாமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகேவா, போகலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இவங்களையும் கூப்பிட்டு உள்ளே போய் விட்றாங்களா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பெட் பேரண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும். நல்லா இருக்காது, நம்ம அங்கே வாங்கணும்ல அந்த மாதிரி. பிளாங்கெட்ஸ் பார்த்தியா? பிளாங்கெட்ஸ் நல்லா இருக்கு. பிளாங்கெட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ போய் நீ தமிழ்நாடு அரசிட்ட கேட்க போகிறேன், உள்ளே விடுவீங்களா, அலோவ் பண்ணுவீங்களா? மனசில் விட மாட்டாங்கன்னு தோணுது. விடலன்னா என்ன, சும்மா வாக்கிங் வந்தோம். சரி சாச்சு வா குட்டி. ஐயோ நோ, பிட்புல்ன்றான் இதை பார்த்து ஒருத்தன். இந்த குட்டியை தான் நான் தூக்கிக்கிறேன். கேளு, தூக்கி கேட்குறேன். சாலி கேளுடா. இங்கே அலோடா செப்பரேட் போட்டு. எந்த போட்டில் அலோடு? ஓகே, எந்த போட்டு? சரி சரி, ஃப்ரெண்ட்லி சொல்லுங்க.
ஹெல்ப்பர் போட் எங்கம்மா இருக்கு? தெரியலையே. ஒன்றும் பண்ணாது, நான் ஒன்றும் பண்ணேன். ஆமா. கொஞ்சம் அவர்கிட்ட கேட்கணுமா? அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்தா போதுமா? ஹெல்ப் உங்களை அலோவ் பண்ணுவீங்களா? கேட்க சொன்னாங்க. ஹெல்ப்பர் போட்ல ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ட்ரெயின்டு தான், அமைதியா இருக்கும். அமைதியா இருப்பாங்க. கடிக்க மாட்டாங்க. அடிக்காது. டிக்கெட் எடுத்துட்டோம் ரோபோட்டுக்கு. ஆக்சுவலாக போகும்போது 400 தான். ஆக்சுவலாக 1000 சேஞ்ச் இல்லாதனால 600 ரிட்டர்ன் வாங்கிக்கணும். வீரனுக்கு இதெல்லாம் தேவையில்ல. சரி, இருந்தாலும் நீச்சல் தெரியாதவனுக்கு இது தேவை. கொஞ்சம் அழுக்கா இருக்குடா நீ போடுறது. என்ன நான் போட்டுக்கிறது அழுக்கா இருக்கு. அது பாரு, அந்த இது ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு, அந்த ரெட் ஃபர்ஸ்ட். அதான் நீட்டா இருக்கா? இது எல்லாமே அப்படிதான் இருக்கு. இதுலயே அழுக்கு இல்லைன்னு பாக்குறேன். சரி, ஓகே, பட் நைஸ். வரமாட்டேன் நான் வல்ல கால் வைக்கிறேன். உனக்கு பத்துதா? ஓகே, போலாம். பத்துதா உனக்கு? ஆமா, போலாம். ஒரு ஆள் தான். போ, சார்ஜ் எடுத்து. சாச்சு குட்டி வா. ஏய், சாச்சு குட்டி போறா. சாச்சு குட்டி வா. சாச்சு குட்டி வா. கொஞ்சம் நீ ஃபர்ஸ்ட் போறியா? நான் போறேன். ஓகே. ஓ, சாச்சு போ. வா. வாடா. அவளை பிடி. வாடா. அவ்வளோதான். ஸ்டார்டிங். அவ்வளோதான். சரி, நான் இந்த சைடு போயிடுவா? போதுமா? நான் சென்னை. ஓகேண்ணா. சரி. சரி. ஃபைனலாக நம்ம போட்டிங் உள்ள வந்துட்டோம். ஹெல்ப்பர் போட்டில் தான் பெட்ஸ் அலோவ் பண்ணுவோம். அதுவும் அவங்க அலோவ் பண்ணாதான். ஸோ அண்ணா தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். 40 இயர்ஸாக ஓட்டிகிட்டு இருக்காராம்மா. ஸோ தேங்க்யூ. ஆமாம். உங்கள் பேர்? வனராஜ். உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 40 வருஷம். உங்கள் ஏஜ் நல்லா ஒர்க் அவுட் இல்லை? பரவாயில்ல, என்ன நம்மளாலே ஓட்ட முடியாது எல்லாம். ஆள் வெயிட் ஏற உங்களுக்கு இது கையில வெயிட் இருக்கும். சார்லி பார்த்துட்டு இருக்கா. சரி, என்னடா சரி. A few moments later. என்னாச்சு, எல்லாரும் ஒரே சேமா தான் இருக்காங்க. என்னன்னா ஒரு தாத்தா இருக்காரு. சரி, ஏதாவது கொடுங்கன்னாரு. சரி, ஏதாவது கொடுங்கன்னா டிக்கெட் வந்து 400 ரூபாய் கைஸ். ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் டூரிஸ்ட் போர்ட்லேருந்து அவருக்கு சேலரி வரப்போகுது. சரி, 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா சரி ஒரு நியாயம் சொல்றது இல்லை. 100 ரூபாய் கொடுத்துருக்கோம். நான் அது வரை ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கூப்பிட்டு போனார் இருக்கிறதோட. சரி, நானும் சரி பெட்ஸ் வச்சிருக்கிறதுனால நானும் பெருசாக எதுவும் கேட்டுக்கல. பெட்ஸ் வச்சிருக்கிறதுனால ரொம்ப ஓகே அப்படின்னு. 200 ரூபா கேட்குறதெல்லாம் ரொம்ப ஓவர். இது அவர் பண்ணது சரி கிடையாது. இது வந்து 200 ரூபாய் தான் தரணும். சொல்லி கூப்பிட்டு போனால் சரி, ஏதாவது கொடுங்கன்றதுக்கும் போது 100 ரூபாய் நம்ம சரி டிப்ஸ் மாதிரி கொடுக்குறது நியாயம் தான். அதுக்கு 200 ரூபாய் தான் நீ தரணும் அப்படின்றது வந்து ரொம்ப மோசம். ரைஸ் அப்படி ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம்.
பட் த பெஸ்ட் பார்ட் இஸ் போட்டிங் இஸ் ஓகே. ஏன்னா உள்ளே நாங்கள் என்ட்ரியில் கேட்டோம். என்ட்ரியில் கேட்கும்போது இதே தான் சொன்னாங்க, போட்மேனுக்கு ஓகேன்னா ஓகே தான் அப்படின்னு. அவர் வரும்போது எங்கள்கிட்ட ஜாலியாக தான் பேசியிருந்தார். 100 ரூபா கொடுக்குறது கம்மி அப்படின்னா போட்டிங் ரைடோட டிக்கெட் காசாக நம்ம கொடுக்க முடியும், அது தப்பு தானே. கேட்குறதுக்கு ஒரு முறை இருக்குது. 100 ரூபாலாம் பத்தாது அப்படி இப்படின்னா அது நல்லா இல்லை, இட்ஸ் பேட். சரி மதி சரி, அதை பற்றி பேசி நம்ம வைப்பை லாஸ் பண்ண வேணாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி. இதுதான் எங்களோட ஸ்டே. அதுக்கு நேர ஆப்போசிட்டில் வியூ மட்டும் பாருங்களேன், வேற மாதிரி இருக்கா. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ.